போதி சம்பவங்கிற பேர்ல போன் காணாம போனது, போனுக்கு ரீசெட் ஆனது. வெஞ்சன்ஸ் யார் சீட் கொடுக்கல அவங்கள்ட்ட தான். பஸ்ல சீட்டு பிரச்சனை. கப்பல்ஸா போகும்போது பையனுக்கு வந்து எலும்பி சீட்டு கொடுக்கணும்னு இருக்கும். பக்கத்து இலும்புன்னு உருந்து செத்து போனது. எங்க மரத்துல பலாரில் அரைஞ்சி போடுவா தெரியுமா? ஜாலியா போய் இந்த விளாகுக்கு எவன் சாபம் வச்சானோ தெரியல. வந்துட்டோம் காட்டு என்ன இவ்வளவுதான் இருக்குது. ஓடி 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 எல்லாம் சீரியஸான டாபிக். ஒரு நல்ல இடம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டி வந்தாங்க பாரு. சேட்டு போட்டு அதுக்கு மேல டெனிம் சேட்டை போட்டு இதை மூடி மேல விட்டுருக்கான். நல்லவர்க்கெல்லாம் எதிர்காலமே நம்பிக்கை வைத்தால் வந்து சேராதா. தடுமாறி மேல பார்க்க வந்து மரமெல்லாம் தெரியற மாதிரி பூச்சி பேசுவோம் தேடுமா இருக்கா. ஐயோ காடுகளுக்கு வந்துட்டோம். காட்டு என்ன இவ்வளவுதான் இருக்குது. பெரிய காடு போல இருக்கு. இவர் வந்து சத்யராஜோட வெறித்தனமான ஃபேன். அதனால நெஞ்சு பூடி ஒருத்தர் இருப்பாரோ. அதோட மட்டும் இல்ல. வேணா விட்டுற. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இல்ல உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த ஒரு ஸ்பிரிட்டோட ஒரு நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல எல்லாம் இருக்கிறாரு. ஆமா, இவர் வந்து சிறந்த நடிகர். ஆமா, ஒரு டிராமா நடிகருக்கான விருது 2025. ஆமா. நீங்க அப்படி ஒரு விருது கிடைக்கல அப்படின்னா காசு கொடுத்தா கொடுக்கறதுக்கு இங்க ஆள் இருக்கு. ஐயோ ஜாலியா பேசுறது எவ்வளவு. நீங்க இலங்கையில இருந்துகிட்டே விருது வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமாக வழங்குவதற்காக நான் எதை வேணாலும் மன்னிச்சிருவேன்டா. ஆனா பத்மபூஷன் 2500 ரூபாய் கொடுத்தீங்க பாருங்க, அதை மட்டும் நான் வாழ்க்கையில மன்னிக்கவே மாட்டேன். பத்மபூஷன் 2000 5000 கூடவா? உனக்கு இல்ல உனக்கு எவனோ குறவா? இல்ல எனக்கு தெரியாது. கூடுதலான ரேட்டுக்கு சொன்ன மாதிரி. ஏன்னா எப்படி நம்ம இப்ப விருது வாங்குறான்னா உனக்கு எவ்வளவு சொன்னாங்க? எனக்கு கூட இல்ல சொன்னாங்கப்பா. அப்போ உன்னை ஏமாத்திட்டாங்க. இல்ல ஏமாத்திட்டாங்க. உனக்கு இது பலகையா பிளாஸ்டிக்ல கொடுத்தாங்க? எனக்கு பிளாஸ்டிக்ல. உனக்கு பலகை. உனக்கு பலகையில எனக்கு மட்டும் எப்படா பிளாஸ்டிக்ல? பிளாஸ்டிக்லாம் இத்து போகாதுடா, ஊறாது. பலகனா ஊறிடுல. அதுல வார்னிஷ்லாம் அடிச்சிருக்கேன். 4000 ரூபாய்க்கு உனக்கு அவ்வளவுதான் தம்பி தருவேன் அப்படின்னு. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போ. எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்ப கமலஹாசன் வாங்கின அவார்ட்லாம் அவனை பார்த்து என்ன என்னை பார்த்து இழிச்சவா என்ன தெரியுதாடா அப்படி தொடர்ச்சியா நம்ம எனக்கு சக்சஸ் இருக்கு, ஆனா அதை வெளியே சொல்ல முடியாது, சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் நேர்மையான தல அஜித் வாங்கணும்னு சொல்லக்கூடாது. அதனால அஜித் அவருக்கு என்ன விருது கொடுத்தாங்க? யாருக்கு? பத்மபூஷன் கொடுத்தாங்க. இளையராஜாவுக்கு பத்ம விபூஷனுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஆமா, ரொம்ப காலத்துக்கு பிறகுதான் நம்மளுடைய இறந்தாருல யாரு, நம்ம சிவாஜி கணேசன், அவரே இறந்த பிறகுதான் கொடுத்தாங்க. சிவாஜி செத்துட்டாரா? அவரை போயிட்டு வாங்கவே இல்லை. அதை அப்படி ஒரு பெரிய உயரிய அவார்டை இவர் யோசிக்கிறார். சிவாஜி கணேசன் கொடுத்தாங்களோ அடி. வன்மத்துல நீங்க பேசுறாங்க. நான் அப்படிலாம் பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு வாங்க காசு பத்தலைங்க. வாங்கிருப்பீங்க. ஐயோ ஐயோ. சாயம்னு ஒரு படம் பண்ணீங்க, அந்த படத்துக்காக போயிட்டு கேரளால எல்லாம் அவார்டு வாங்கினீங்க. இப்ப என்ன பத்மபூஷன் 4000 அவார்டுக்காக? வழக்கமா ஒரு ஆர்டிஸ்டுக்கு கால் பண்ணி உங்களுக்கு அவார்டு இருக்கு வந்து வாங்கிக்கிங்கன்னு சொல்லலாம். நாங்க இப்படி அவார்டுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கோம், உங்களுக்கு பேமெண்ட் அவார்டுக்கு லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிருக்கோம், அப்படி பேமெண்ட் சரியா? ஒருத்தன் கால் பண்ணி அவார்டு இருக்கு 4000 ரூபாய் தான் வாங்கிக்கிறியா? எது அவார்டு இருக்கு 4000 ரூபாயா? பிஎம்ஐசிஹெச்ல ஆடிஷன் வைக்கிறோம் அப்படி இப்படின்லாம் சொல்லி அதில் அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் இருக்குன்னு சொல்லி 5000 ரூபா காசு வாங்கினாங்க. ஆமாம் நடந்துச்சு. ரீஃபண்ட் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய பேருக்கு ரீஃபண்ட் பண்ணலை. இது சம்மந்தமாக வந்து நம்மளுடைய முன்ன இருந்த இப்பயும் கூட இருக்கிற ஒரு ஊடகவியலாளர் திரு லோஷன், அவர் வந்து இது சம்மந்தமான வீடியோலாம் போட்டிருந்தாரு அந்த டைமில். சரியா? அவங்ககிட்ட இன்டர்வியூலாம் பண்ணி வீடியோவில் இல்லை, நான் வரட்டா சரியா? நீங்க சாதாரணமா ஆரம்பிச்சு லோசன் அப்படி அவங்ககிட்ட கேட்கும்போது இல்லை நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுவோனுங்கிறதும், அது வந்து என்னமோ ஒரு மியூசிக்னு ஒரு சவுண்ட்ஸ்னு வர்ற ஒரு கம்பெனி ஒன்று. அது என்ன சவுண்ட்ஸ்னு தெரியாது. இப்போ அந்த சவுண்ட்ஸுக்கு எங்கே சவுண்ட் இருக்குன்னே தெரியலை. வடிவேலு அந்த முயல் கறி வைக்கிறப்ப பண்ணுவாங்க தெரியுமா? அந்த வகையில்
என்னடா பித்தலாட்டம் அது? அந்த மாதிரி அதெல்லாம் அதுலாங்க ஜோக் கட்டுறீங்களா? அந்த மாதிரி இப்போ எல்லாரும் இப்போ எப்படின்னா உனக்கு திறமை இருக்கா இருக்கு, ஏன் இருக்கு அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. உங்களோட காசு இருக்கா இருக்கு தானே, வீட்டில் 4 விருந்து வாங்கி வைக்கிறியா, சோக்கே சும்மா தானே இருக்கு அதில் வாங்கி வை, சளி இருக்கு தானே, டீ கப் வாங்க போறியா, ஏன் வாங்குற இந்த கப்பை வாங்கி வை, அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் காலத்தில் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, ஏங்க நான் டீ கப் வாங்கினா டீ குடிப்பேன், இதில் எப்படிங்க குடிச்சு உனக்கு டீ கப் ஸ்டைலே செஞ்சு தரோம். விருது எப்படி இருக்கு? நீ கையில எடுக்கும் போதெல்லாம் உனக்கு நான் ஒரு அவன் கையில எடுக்கும் போதெல்லாம் அவனுக்கு 2000 ரூபா கொடுத்து டீ கப் வாங்கியிருக்கேன். நான் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரனா இருக்கேன். இல்ல அப்படி இல்ல, கையில எடுக்கும் போதெல்லாம் ஒரு உத்வேகம் வரும். நானும் ஒரு ஆர்டிஸ்ட் தான். ஆமாங்க, ரீசெண்டா ஒரு ஆர்டி ஒருத்தனுக்கு விருது கொடுத்தாங்க ஒரு பையனுக்கு. சரியா, இது என்னடா பண்ணிருக்கான் அப்படின்னு கேட்டா இந்த படம் பார்த்திருக்கேன் அப்படின்னா. இந்த படம் அதான் இந்த ஒரு படம் பார்த்தேன், அதான் எல்லாம் பேரை சொல்ல முடியாது. ஓகே, அப்போ உங்களுக்கு எதுக்கு அவார்டு கொடுத்தாங்க? அந்த படம் பார்த்திருக்கேன். ஓகே, உங்களுக்கு எதுக்கு அவார்டு கொடுத்தாங்க? இந்த படம் பார்த்திருக்கேன். டேய் நீ எதுக்கு அவார்டு வாங்கின? படம் பண்ணதுக்கு தானே அவார்டு. ஃபிலிம் டைரக்டருங்கிற அவார்டு தான் கொடுத்தாங்க, பெஸ்ட் ஃபிலிம் டைரக்டர். ஆனா டைரக்ட் பண்ணல, அவன் டைரக்ட் பண்ண படத்தெல்லாம் பார்த்துருக்கேன். சும்மா தெரியுதுன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? படம் பார்த்தாலும் அவார்ட் கொடுப்பீங்களா? நான் எவ்வளவு படம் பார்த்தா அவார்ட் கொடுப்பீங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்க. நாளா நேஷனல்ல இருந்து இன்டர்நேஷனல் எல்லா படம் பார்த்தேன். ஆமா, இது எல்லாம் சவுண்ட் மட்டும் வராது. எல்லா படம் பார்த்திருக்காருங்க. இல்லைங்க, மார்வல் டிசி அதான் சொல்லுவாங்க. மார்வல் இவர் வந்து வேற மாதிரி 60% வந்து சவுண்டை கட் பண்ணிலாம் பார்ப்பாரு. ஏன்னா சவுண்ட் வச்சு பார்த்தா வீட்டில் அடிப்பாங்க. நான் பார்த்த படங்கள்ல சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. முன்ன MP ஃபார்மேட்ல அந்த படம் நீங்க நினைக்கிற படம்லாம் இல்ல. இப்ப எனக்கு தெரிஞ்சு 2026 இலங்கையில கொடுக்க போற ஏதாச்சும் ஒரு அவார்ட்ல வினோசன் பேர் வருமா இருக்கும். நிறைய இந்த கில்மா படம் பார்த்த லிஸ்ட்ல 4000 ரூபாய் கொடுத்து நான் கில்மா படம் பார்த்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது வினோசன் விளாக்ஸ்ல வந்து தனி விளாகும் பண்ணுவாரு, அவார்ட் விளாக்ஸ் அப்படின்னு சொல்லி. அந்த இவர் விஜய் வந்து காட்டுவாரு அவார்டு, சவாஸ்டிகா. இப்ப நீங்க அவார்டை பத்தி என்ன, உனக்கு அவார்டு? எனக்கு அவார்டே வேணாம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அவார்டு கொடுக்குறேன் பைத்தியக்காரன். அவன் வீட்டுல சம்பாதிக்க வேணாம், அவன் வீட்டுல திங்க வேணாம், அவன் என்கிட்ட காசு வாங்கி தானே கொடுக்குறேன். இப்படிலாம் யாருமே நாங்க வந்து யாரையும் இப்படிலாம் குறைச்சி நாங்க பேச மாட்டோம். இது வந்து சும்மா ஒரு சொல்லுங்களா, ஏதாவது சொல்லுங்களா. இது வெறும் ராஜ்நாதோட கற்பனை தான். இது உங்களுக்கும் தெரியும், இவனுக்கும் தெரியும், பாக்குறவனுக்கும் தெரியும். இது இப்படி ஒண்ணு நடக்குது, இது தப்புன்னு. ஆனா இவனும் சொல்ல மாட்டேன். நடந்தது இல்ல, நடந்துகிட்டு இருக்குது. எவ்வளவு காலம் இப்ப நான் லோஷன் அவரோட இதெல்லாம் சொல்றது வந்து நான் ரொம்ப பாஸ்ட் டென்ஸ் கிடையாது, இது பாஸ்ட் பிரசன்ட் கண்டினியூஸ். ஆமா ஆமா, இது கண்டினியூவா நடக்குது. அவார்டு கொடுக்குறாங்க. ஆமா, இப்பயும் கொடுக்குறாங்களா? அப்ப காசு கொடுக்குறோம், அவார்டு கொடுக்குறாங்க. என்கிட்ட கால் பண்ணி கேட்டாங்கல்ல, உங்ககிட்ட கேட்டாங்களா வரைகிறதுக்கு? அவனுக்கு எந்த அளவுக்கு விவசாய இல்லாம இருந்துச்சு, இவன்ட்ட எல்லாம் கால் பண்ணி அவார்டு வரைகிறதுக்கு. இவன் எப்படிதான் நினைச்சிருப்பான், சர்டிபிகேட் டிசைன் பண்ண நம்ம கிட்ட கொடுக்க போறான். இல்ல எனக்கு என்னெல்லாம் கூப்பிடுறாங்க, நான் எந்த போட்டோவை யாருக்கும் அனுப்பவே இல்லை, எப்படி என்ன செலக்ட் பண்ணாங்க எப்படி யோசிக்கிறதுக்கு. அப்படிதான் போட்டாங்க. 10,000 ரூபாய் கட்டினா உங்களுக்கு சர்டிபிகேட் கிஃப்ட் எல்லாம் தராங்க. 10,000 ரூபாய் கட்டணும். அந்த 10,000 ரூபாய் எதுக்குடா உங்ககிட்ட கட்டணும் அப்படின்னு அதை தான் நானும் கேட்டேன். இது 10,000 இருக்குமா? அப்படிலாம் இருக்காது, அது பேப்பர் தான். கேன்வால டவுன்லோட் பண்ணிருப்பாங்க. அதே கேன்வால கூட நீங்க எடிட் பண்றது இல்லைங்க. இது அதுவும் பிக்சார்ட்ல பண்றாங்க. பிக்சார்ட்ல பண்ற எடிட்டை பத்தி தலை பண்ணா எப்படி இருக்கும் தெரியுமா? அழகா பண்றாங்க. அதுல இல்ல பிக்சார்ட்ல பண்ணா கூட பரவாயில்ல, பிக்சார்ட்டோ கேன்வால பண்ணா கூட பரவாயில்லன்னு சொல்லலாமே. போட்டோஷாப்ல போயிட்டு அந்த சின்ன புள்ளத்தனமா பண்றாங்க. எதுல பண்ணுது? போட்டோஷாப். பிக்சார்ட்ல இதுவும் ஒன்னாடா? அந்த போட்டோஷாப் காரனுக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? அதாவது ப்ரோ, கொத்த தெரியாதும் கொத்தியது போலவா இருக்குது. அது என்ன பிரச்சனைனா, ரொம்ப கான்ட்ரோவர்சியா பேசிட்டோம். அப்படி மட்டும் தான் பயமா இருக்கு. வெளியூர்காரனா கூட கமெண்ட்ல தான் அடிப்பான், உள்ளூர்காரன் போடுவோம். தானே இருக்காங்க. எப்படி இப்ப இந்த மாதிரி கேட்டா கொடுப்பாங்க. நான் கூட டைரக்டர், இந்த வீடியோ பாக்குறவங்க நானும் டைரக்டர். ஆமா, எனக்கு ஒரு அவார்டு கொடுங்க. அது BMACHல இந்த மாதிரியான ஈவெண்ட்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நீங்க போனீங்க அப்படின்னா வெறும் 5,000 ரூபாயை கொடுத்து விட்டு வரலாம். அதுக்கு ஏஜென்சி தான். யார் சேனல்ல நம்ம வ்ளாக் பண்றோம், யார் சேனல்ல பண்றோம்? ஆமா, அவருக்கு தான் நீங்க முத கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவருக்கு நம்ம கொடுக்க தேவை. அவரு தான் எங்களுக்கு காசு, அந்த காசுல எங்களுக்கு. எனக்கு இந்த மாசம் சேலரி இருக்குல்ல, எனக்கு வர வேண்டிய அமௌண்ட்ல நீங்க 5,000 ரூபாய் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். உனக்கு கொடுக்குற அமௌண்ட் 5,000 ரூபாய் தானே.
ஆமா, நீ ஏன் இப்படி செய்யல? அது எப்படி நம்ம ஏன் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணக்கூடாது? நம்ம விளாகுச்சு இதே நம்ம அவார்டு அது இப்படி பண்ணுவோம், புதுசா கொஞ்சம் சொல்லி முடிச்சிருக்கேன். அதை சப்ஸ்கிரைபர்ஸ் மனசு வச்சா எங்களாலையும் முடியும். அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்டு அனுப்பி விட்டு இது வேணாம் போன அனுப்பிடுறாங்க ப்ரோ. இன்னொன்று அதுக்கு புதுசா பேர் வைப்போம், என்னது அவார்ட் மரத்தன்னு சொல்லி கண்டினியூவா கொடுத்துட்டு இருப்போம். சரியா? ஆமா, ஆன்லைன் புக்கிங், ஆன்லைன் பர்ச்சேஸ் மாதிரி அவார்ட் மரத்தன்னு ஆன்லைன் பர்ச்சேஸ் மாதிரி வச்சிருவோம். அவார்ட் ஆன்லைன்ல அனுப்பிடுவோம். ஆன்லைன்ல அனுப்பிடுவோம். பின் கூட எடுத்துக்குவாங்க. ஆமா, இல்ல எப்படி ப்ரோ? இல்ல அவங்க வந்து கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு நம்ம வந்து கொரியர் பண்ணிடுவோம். இவ்வளோ பெரிய இது ஸ்கேம் பண்ண போற விஷயத்த சொல்லிக்கிட்டு ஓகே. எப்படி அமௌண்ட் எப்படி வாங்கலாம்? அமௌண்ட் வந்து நார்மலாக ஒரு இப்போ நம்ம கம்பெனி அக்கௌண்ட்டை வச்சுட்டோம், அக்கௌண்ட்டை போட்டுட்டு அக்கௌண்ட் நம்பர் போட்டுட்டு அதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். எவ்வளோ? சரியா? நார்மலாக மற்றவங்கள மாதிரி கூட வாங்குறது வந்து நமக்கு மரியாதை இல்லை. இப்போ நார்மலாக நம்ம வந்து 3000 3500 அந்த மாதிரியான ஒரு அமௌண்ட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா 3000 ப்ளஸ் வந்து 450 வந்து இது ஜிஎஸ்டி இல்லை இது கொரியர் சர்வீஸ்க்கான இருக்குல்ல, அது 450. என்ன அவார்ட் கொடுக்குறோன்றீங்க? என்ன இல்லை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறது அவார்டு தான். இல்லை அப்படி இல்லை, இது வந்து இந்த அவார்ட்லாம் வந்து கஸ்டமைஸ். இப்போ நீங்கள் என்ன மாதிரி ஆமாம் நீங்கள் என்ன இது நல்லா இருக்கு ப்ரோ. இப்போ பத்மபூஷன் கடனை எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஆமாம் நீங்கள் என்ன பத்மபூஷன் என்ன பத்ம ஆஸ்கார் கொடுப்போயா? பத்மபூஷன் லெவலுக்கு பெரிய சின்ன பழசமா. இப்போ நான் வேணா உங்களுக்கு அதே மாதிரி என்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஐஃபா இருக்குல்ல, ஐஃபா மாதிரியானதோ இல்லாட்டி ஆஸ்கார் மாதிரியான அவார்ட் வேணும்னா நான் வந்து அமேசானில் இருக்கு, நான் வந்து வேணா காட்டுறேன். அந்த வெப்சைட்ல லிங்க் எல்லாம் வேணா தரேன். அதில் போனால் நம்ம அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த அண்ணன் எடுத்துட்டு பண்ணாங்க தானே. ஆமா, அதை எடுத்துட்டு நம்ம வந்து பெரிய வேலை இல்லை, கீழே மட்டும் அந்த இவர்கிட்ட போய் பேரரசரை அழுத்தி அடிச்சுட்டு. யாருக்கிட்ட? அது எந்த கடை? யாரு கடை? அந்த வடிவேல் போயிட்டு அடிக்க சொல்லாரு. அதுங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிக்குவோம். ஆமா, ஆனா நான் இன்னொரு விஷயம் இருக்கு. இதுல வந்து கிளாஸ்ல வர அவார்ட் வேணும் அப்படின்னா சென்சிட்டிவ் பேக்கேஜ்ல தான் அனுப்பணும். இப்போ சென்சிட்டிவ் பேக்கேஜ் வந்து ஆமா 850 ரூபா மாதிரி எக்ஸ்ட்ரா ஆகும். அது பரவாயில்ல ப்ரோ, பரவாயில்ல தானே. வாங்க போறதா வாங்கி தானே ஏமாத்த தானே போறோம். ஓகேவா? இதுதான் இன்னைக்கு உள்ள பிசினஸ் பிளான் வந்து இதுதான். நல்லா இருக்கு ப்ரோ. நாங்க பிசினஸ் பிளானே சொல்லிட்டோம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இதுதான் ஹெல்ப் பண்ண போறாங்க. நீங்க அவார்டு வாங்க, உங்களுக்கு வேணுமா நான் தரேன் அவார்டு. நீ உங்களுக்கு யார் இதுல ஆமா இதுல நிறைய விஷயம் இருக்கு. இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி நார்மலா எல்லா கேட்டகரி இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நிறைய கேட்டகரிஸ்ல நான் கொடுப்போம். இப்ப நீங்க நார்மலா நான் வந்து வீட்டுல சும்மாவே தான் இருக்கிறேன், சும்மா இருந்தவருக்கான ஒரு விருது. இது நல்லா இருக்கு. அந்த வடிவேல் போட்டோ போடுவோம். சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியும். எவ்வளவு கஷ்டம் அந்த மாதிரி சும்மா உங்களுக்கு ஏதாவது எனக்கு வந்து ஃபோன் பண்றதுக்கு ஃபோன் நோண்ட். ஆமா, ஃபோன் நோண்ட் எதை வேணாலும் நோண்டுங்க. இப்போ கொஞ்சம் இப்போ ஃபோன் நோண்டுறவருக்கான விருது கொஞ்சம் பேர் இருக்காங்க. பிளே நோண்டுறதுக்கான விருது ஆமா, ப்ளே பாய் சிறந்த ப்ளே பாய்க்கான, ப்ளே கேர்ள்ஸ்க்கானது, ப்ளே பாய்ஸ்க்கானது. ஓகே. கல் நெஞ்சம் படத்தவங்க, கல் நெஞ்சம் அந்த ஏமாத்துற பெண்களுக்கு. ஏன்டா என்னை கட்டி சொல்றேன்? நாமலடா ஏமாத்துற பெண்களுக்கான. ஓகே. அதான ப்ளே கேர்ள்ஸ். அது என்ன கொடுக்குறது? அப்புறம் வேற என்னது? ப்ளே பாய்ஸ்னா மட்டும் ஏமாத்துற ஆண்கள், ப்ளே கேர்ள்ஸ்னா மட்டும் எத்தனை விளையாட்டு பிள்ளையாடா? மினிமம் எத்தனை பேரை ஏமாத்திருக்கணும்? மினிமம் ஒருத்தர் ஏமாத்தி தானே நம்ம கொடுத்துருவோம். இன்னும் 1% தான். நான் போட்டிக்கு வரலாமா? இப்போ வந்து யாருக்கு எந்த விதத்துலயும் வந்து பாரபட்சமே பார்க்கலாது. நல்ல வேலை பேர் சொல்ல. அதுதான். பேர் இப்போ சொல்லலாம். உங்களுக்கு இந்த பிசினஸ் சம்பந்தமா நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? இது நல்லா ஓகே தானே? சரி, நாங்கள் இந்த பிஸ்னஸை வந்து செம்மையாக சிறப்பாக வந்து ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக. பூஜையை போட்டுருவோம். அதான் என்னைக்கு பூசை போடுறோம்? என்னைக்கு பூசை போடுறோமா? நாங்கள் பூசை போடணும் அப்படின்னா அக்கௌண்ட் நம்பரை போடுறோம், அதுக்கு நீங்கள் முதல் காசை போடணும். பக்கத்தில் QR கோட் போடுவோமா? கியூஆரும் போடுவோமா? போட்டுடுவோம். எவ்வளோ அனுப்ப மாட்டாங்க, பரவாயில்ல. இப்போ இதுக்கு வந்து ஆதரவு எப்படியுமே கிடைக்கும்னு நினைக்கிறேன். அவார்டு ஃபங்க்ஷன் ப்ரோ, இப்படி பேசக்கூடாது. அப்ப எப்படி? உங்களுக்கு அவார்டு வேணுமா? இன்றே வினோசன் பிளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த மாதிரி பேசணும் ப்ரோ. உங்களுக்கு அவார்டு வேணுமா? அப்படி பேசலாம். இப்படி அவார்டு கொடுக்குற வந்து எப்பயுமே வந்து அதிகாரமா பேசணும். அது உண்மை. சரியா? அவார்டு கால் பண்றான். இப்போ ராஜேஷ் ப்ரோக்கு அவார்டு கால் பண்ணா, ஹலோ ராஜேஷ் ப்ரோவா, அவார்டு இருக்கு 4000 ரூபா தான் வாங்கிக்கிறீங்க. அப்படி கேட்க கூடாது. அவார்டு இருக்கு வாங்குறீங்க 4000 ரூபா அப்படின்னு சொல்லுவான். அவன் பேசுறப்ப எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம அவார்டு கொடுக்குறவங்க எப்படி ஆரம்பிக்கணும், நம்ம ஒரு பெரிய கம்பெனி ரேஞ்சுக்கு பேசணும். நம்ம அவங்க நாங்கள் அவார்டு ஒன்று தரோம், ஃப்ரீயாக தரோம், அப்படி தரலான் இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒரு பெரிய பெருமதியான அவார்டு போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப அவன் சொல்லுவான், இல்லை 4000 ரூபா கட்டினா தான் அவார்டு, இவனா அவன் அப்படின்ட்டு வச்சிருவோம். அப்படிலாம் இல்லை, நீங்கள் வந்து அப்படி வந்து யோசிக்க கூடாது. நாங்கள் வந்து உங்களை வந்து நீங்கள் வாங்கணும்னு நாங்கள் சொல்லலை.
உங்களுக்கு வாங்கிக்கிறதுக்கான ஒரு வழியை நாங்க உருவாக்குறோம். இப்ப எல்லாருக்குமே வந்து இந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்காதுல்ல. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் தெரியாதுல்ல, தெரியாட்டி ஷேர் பண்ணுங்க. இப்ப எத்தனையோ பேர் என்ன அவார்டு டீடைல்ஸ் சொல்லியிருக்கோம் தானே இந்த வீடியோவில். அப்போ ஷேர் பண்ண அவர் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை கான்டாக்ட் பண்ணுவாரு. அது சொல்றேன். இதுல பாதி பேர் இருப்பானுங்க, அவனுக்கு நம்ம கலாய்க்கிறோம் ட்ரோல் பண்றோன்னே தெரியாது. கீழே வந்து கமெண்ட் அடிப்பான், உங்களால தாண்டா இலங்கை சினிமா நாசமா போகுது, ஏன் லூசு பயலே. உங்களுக்கு விருது வேண்டுமா? எங்களை அலையுங்களா எதையாவது சொல்லிட்டு பேசு. இன்னோசன் vlog கான்டாக்ட் பண்ணுங்க. நான் மூஞ்சி வரங்கலைங்க. எவ்வளவு வேணும் அப்படிங்கிறத அடுத்தவர் சொல்லுவாரு. எவ்வளோ வேணும் அப்படின்னு சொன்னா எவ்வளோ வேணுமா என்னத்துக்கு விளையா சொல்றோம், இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க எவ்வளவு காசு கட்டணும் அப்படிங்கிறத அடுத்தவர் சொல்லுவாரு. பெருசா ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் 3,999 rupees only plus 4,000 மட்டும். அதுக்கு நான் சொல்லிட்டேன். ஆமா, அந்த ₹1 நீங்க எடுத்துக்கிட்டு ஒரு மிச்ச காசை நீங்க வச்சுக்கோங்க. அனுப்புங்க. இப்பவே வினோசன் vlogs சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாதவங்களுக்கு. அவ்வளோதான், திருப்புங்க அந்த பக்கத்து. அடுத்த வீடியோ விருது வழங்கும் வீடியோ. ஆமா, அடுத்து வந்து நாங்க யாருக்காவது DMICHல விருது வழங்குவோம். யாருக்கு விருது வழங்க போறோம் அப்படிங்கிறது உங்க மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸா இருக்கு. வினோசன் vlogs பெருமையுடன் வளரும். அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு